பொன்னுலகு பொருந்து மனப்பொருளறிய தனமறிய மின்னுலகில் மெஞ்ஞானம் விளங்குகிற வஞ்சிதனை உண்ணாமற்ற நினைவின் உன்னியுதிப் பொரு நான்காய் தன்னிறையை தன்னினைவாய் தரிப்பதுவே காப்பாமே. ஆதிக்கு முன்னமனாதியும் என்னடி சிங்கி அந்த கருக்குழி முந்தை இருளரை சிங்கா ஆதியாய் வந்த அரும் பொருள் ஏதடி சிங்கி சோதியிலாதி சொருபாய் எழுந்தது சிங்கா சோதியிலாதி சொரூபமானது எப்படி சிங்கி அது வேதமாமும் பொருள் ஒன்றாய் முடிந்தது சிங்கா முப்பொருள் என்று நீ முன் சொன்னதாரடி சிங்கி அவர் அப்பனும் ஆயிரம் ஆதியாம் நாமடா சிங்கா எப்படி உலகில் இப்படி உருவானோம் சிங்கி அது அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிய தாயாலே சிங்கா பராபரத்தினிற் பஞ்சவண்ணமேது சிங்கி அது வேறாகி தூரான விந்து நிறமடா சிங்கா ஒன்றுக்குள் ஐவர்கள் உண்டானதெப்படி சிங்கி அது ஒன்றோடே ஒன்றாக ஓடி இணைந்தது சிங்கா மூலக்கூகைக்குள்ளே முச்சுடர் ஏதடி சிங்கி அது நாதத்தில்லை பூதம் நன்பாயுதித்தது சிங்கா மூலக்கூகை எனும் கோட்டைக்கரசர் யார் சிங்கி அது முப்பொருள் ஒன்றாய் முடிந்த நினைவடா சிங்கா மூலக்கிழங்கு முளைத்திடம் எவ்விடம் சிங்கி அது நாதத்திலான நடுநிலை அல்லவோ சிங்கா முன்னே முளையாய் முளைத்திடம் எவ்விடம் சிங்கி அது மூளை மூளை இரு கண்ணிகள் அல்லவோ சிங்கா முன்னே உருவாய் முடிந்திடம் எவ்விடம் சிங்கி அது பெண்ணும் ஆணுமாக பிறந்த தலமடா சிங்கா இந்த உடலுக்கு வேறென்ன தூரென்ன சிங்கி அது இந்த உடலுக்கு உயிராதி மூலமே சிங்கா இந்த உடலுக்கு உயிர் வந்ததெப்படி சிங்கி அது தொந்தி நடுக்குழி தொப்புள் வழியடா சிங்கா இந்த உடலுக்கு உயிரெங்கே நின்றது சிங்கி அது அந்தர மாயண்டமா கொடி அல்லவோ சிங்கா இந்த உடற்கனி எந்த கொடிக்கனி சிங்கி அது முந்திய
கொடி என்பதை மானிடர் என் சொன்னார் சிங்கி. அது மட்டிலடங்காத மாக்களி மாவடா சிங்கா. எந்த வழியினால் வந்தோம் உலகினில் சிங்கி. அது எல்லாம் முடிந்த பொருள் வழியாமடா சிங்கா. முன்னே அறிவால் அறிவகை என்னடி சிங்கி. அது முன் சுடர் மூன்றும் உடலுயிராத்துமா சிங்கா. பின்னேற அறிவர்கள் ஒன்றானதெப்படி சிங்கி. அது வேதகமற்ற பெருவழியானது சிங்கா. ஆசை கொண்டு நம்மை ஆட்டுவாரடி சிங்கி. அது அக்கினி வாயு நீர் மண்ணின் மகிமையே சிங்கா. ஆசை பாசப்பலன் அனுபோகம் ஆரடி சிங்கி. அது அங்கம் பொருந்திய பங்குமன் அல்லவோ சிங்கா. தன்னை அறியும் தலம் ஏது சொல்லடி சிங்கி. அது கண்ணிடையான நடுநிலை அல்லவோ சிங்கா. என்ன விதமாக தன்னை அறிவது சிங்கி. அது தன்னவன் தாய் தந்தையாகி நாமானது சிங்கா. ஓ, ஓ, இறையை அறிவதிங்கெப்படி சொல்லடி சிங்கி. அது இறையெங்கு நின்றாடும் தன்னினைவாகுமே சிங்கா. தன்னுள் விளங்கும் தவம் என்ன சொல்லடி சிங்கி. அது தன்னை மறந்து தவத்தில் இருப்பது சிங்கா. என்ன விதமாக தன்னை மறப்பது சிங்கி. அது ஒன்றை பொருந்தி ஒடுங்கி இருப்பது சிங்கா. என்ன விதமாக ஒன்றை பொருந்தலாம் சிங்கி. அது எல்லாம் மறந்து இருளாயிருப்பது சிங்கா. ஒன்றென்று சொன்ன உயிர் நிலை என்னடி சிங்கி. அது உன்னால் உதிப்பல முன்னால் நினைவடா சிங்கா. கன்னி எழுந்து கலந்திடம் எவ்விடம் சிங்கி. சில உண்ணி எழுந்த உயிர் நிலை அல்லவோ சிங்கா. எங்கும் பரந்த பெரும் பொருள் என்னடி சிங்கி. அது அங்கெங்கும் எங்குமாய் கண்ட பெருவெளி சிங்கா. அண்ணினும் எண்ணும் அழியா பொருள் என்ன சிங்கி. இரு கண்ணையும் மூட இருளழியா பொருள் சிங்கா. ஆங்கார உடலுக்கு ஆணியான் என்னடி சிங்கி. அது ஓங்கார மூலத்தின் உள்ளொளி அல்லவோ சிங்கா.
ஆணியாய் வந்த அரும்பொருள் என்னடி சிங்கி முன் தோணிய சற்குரு முதலாம் அல்லவோ சிங்கா இந்த பொருள் வந்ததெந்த வழியடி சிங்கி அது அந்த கதிர்மதி வந்த வழியடா சிங்கா கத்தனொளிவு கலந்திடம் எவ்விடம் சிங்கி வழியத்தன் நடனம் தானாடிய கற்பரன் சிங்கா ஓ, ஓ, உத்தம பொருளுக்கு உயிரெழுத்தென்னடி சிங்கி அது நச்சரவாடும் நடுநிலை அல்லவோ சிங்கா எட்டெழுத்தாக எழுந்தெழுத்தென்னடி சிங்கி அது மட்டிலடங்கா வடிவட்ட கோணமே சிங்கா அஞ்செழுத்தாக அமைந்தெழுத்தென்னடி சிங்கி அது அஞ்சும் பொருந்திய ஆகாய வட்டமே சிங்கா அன்பத்தோரக்ஷரம் அரியணி சொல்லடி சிங்கி அது வஞ்சமகார நடுச்சுழி மூன்றுமே சிங்கா கற்பகவாசி கலந்திடம் எவ்விடம் சிங்கி அது உற்பன மூலத்தின் உள்ளொளி அல்லவோ சிங்கா சத்தம் பிறந்திடும் சத்குரு வேதடி சிங்கி அது உற்ற சுவாசம் உயிர்நிலை அல்லவோ சிங்கா கண்டு தொழும் சிவ காரணம் ஏதடி சிங்கி நம்மை உண்டு படுத்திய உள்ளொளியானதே சிங்கா எப்படி கண்டே இறையை வணங்கலாம் சிங்கி அது நட்புடன் இரண்டு நடுநிலை காண்பது சிங்கா நடுநிலையானதை நாடுவதெப்படி சிங்கி அது நாட்டம் தேட்டம் மற்ற மாற்றம் உண்டாயினால் சிங்கா தேட்டமுனாலும் திருந்துவதெப்படி சிங்கி அது திருவை பொருந்தி ஒருமித்திருப்பதே சிங்கா ஒருமித்திருக்கின்ற ஓரிடம் எவ்விடம் சிங்கி அது ஒன்றாயிரவும் பகலும் உதிப்பிடம் சிங்கா இரவும் பகலும் ஒன்றானது எவ்விடம் சிங்கி அது எப்போதும் இருளாயிருப்பது மூளையே சிங்கா ஓ, ஓ, இரவும் பகலும் பிறப்பிடம் எவ்விடம் சிங்கி அது இருளில் உதித்துண்ணி வந்ததடி மூலம் சிங்கா இரவும் பகலும் எழுந்திடம் எவ்விடம் சிங்கி அது ஏகாந்த உன்னல் வந்தேறிய தாமரை சிங்கா
இரவும் பகலும் பிறந்திடம் எவ்விடம் சிங்கி அது எழுந்தரு கோணமிடம் வலம் வாசியே சிங்கா இரவும் பகலும் நின்றாடியது வீடம் சிங்கி அது எழுந்து நின்றாடும் சுடுமுனை மண்டலம் சிங்கா இரவும் பகலும் இருப்பிடம் எவ்விடம் சிங்கி அது ஈராறும் ஓடிய ஓரான நான்கடா சிங்கா இரவும் பகலும் உதிப்பிடம் எவ்விடம் சிங்கி அது ஏறும் எட்டங்குலம் இருவிழி நடுநிலை சிங்கா இரவும் பகலும் என்றென்னத்தை சொல்லலாம் சிங்கி அது இரவு பகலிடை பிங்களை வாசியே சிங்கா இடைகளை பின்களை என்னத்தை சொல்லலாம் சிங்கி அது இடைக்கலை சந்திரன் பிங்களை சூரியன் சிங்கா என்னத்தை சொல்லலாம் சந்திரன் சூரியன் சிங்கி அது கலையும் பொருந்தும் நடுச்சுடு முனையே சிங்கா சந்திரன் சூரியன் ஒன்றானது வீடம் சிங்கி அது கலையும் பொருந்தும் நடுச்சுடு முனையே சிங்கா எண்ணத்திலே பாலநேறி நின்றாடுது சிங்கி அது உன்னுக்குள் வாசி நடன புரவி மேற் சிங்கா என்ன விதமாய் எடுத்து நின்றாடலாம் சிங்கி அது ஏற்றவும் மாற்றவும் இணங்கி நின்றாடி பார் சிங்கா மாற்றி பிடிக்க மருந்தென்ன சொல்லடி சிங்கி அது மாளாமல் மாண்டு மறைந்து இருப்பதே சிங்கா அட்டகாசங்கள் அறிந்திடம் எவ்விடம் சிங்கி அது எட்டு வீதமாய் எழுதும் பலனடா சிங்கா உற்ற ஞான பொருள் புத்தியாய் சொன்னதார் சிங்கி அது உத்தமர் பீர்முகம் அது உரைத்தது சிங்கா பொன்னுலகு பொருந்து மனப்பொருளறிய தனமறிய மின்னுலகில் மெஞ்ஞானம் விளங்குகிற வஞ்சிதனை உண்ணாமற்றன் நினைவின் உன்னியுதிப் பொரு நான்காய் தன்னிறையை தன்னினைவாய் தரிப்பதுவே காப்பாமே.
ஆதிக்கு முன்னமனாதியும் என்னடி சிங்கி